அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்து. இன்னைக்கு பண்ணில் வந்து பர்கர் செய்கிறாங்க. அது வந்து எனக்கு அவ்வளவு ரொம்ப கசக்க முடியாது மூளையெல்லாம், அதனால எனக்கு தெரியாது. மருமகளும் மகளும் 2 பேரும் செய்வாங்க பாருங்கள். இன்றைக்கி வந்து மாமிக்கு சிக்கன் பர்கர், மட்டன் பர்கர் 2 செஞ்சு காட்ட போகிறோம். நல்ல பொருட்கள்லாம் யூஸ் பண்ணி நம்ம எப்படி வீட்டிலே செய்கிறதுன்னு இப்போ நாங்கள் செஞ்சு காட்ட போகிறோம். ஸோ நீங்கள் பார்த்து அதே மாதிரி வீட்டில் நீங்களும் செஞ்சு கொடுங்க. இந்த பீஸ் பார்த்தீங்கன்னா போன்லெஸ்ஸாக வாங்கி பெரிய பீஸாக வந்து போட்டு வாங்கிக்கோங்க. மட்டன் வந்து போன்லெஸ்ஸாக வாங்கிக்கோங்க. செஸ்ட் பீஸாக வாங்கி 2ஆக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு போர்க் ஸ்பூன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு முள் மாதிரி உள்ள இது வச்சு நம்ம இப்படி கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக அப்படி குத்தணும். இப்போ வந்து சிக்கனுக்கு மசாலா சேர்க்க போகிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, மிளகா பொடி, அடுத்து மிளகு பொடி, இன்னும் சீரகப்பொடி, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், மிளகா பொடி வந்து 4 ஸ்பூன், சீரகத்தூள் வந்து 2 ஸ்பூன், மிளகுத்தூள் 3 ஸ்பூன், லெமன், தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டா நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இந்த 2 பிரெட் எடுத்துட்டு அது சைட்ஸ்லாம் கட் பண்ணிடுங்க. மைதா பிரெட் இருந்தால் நல்லாயிருக்கும். பால் ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஒரு 1/2 கப்பு பால், சும்மா அது சோக் ஆகிற வரைக்கும். இதை நம்ம எதுக்குன்னா இது வந்து மட்டனில் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். அந்த மட்டனோட சேர்த்து மட்டனில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஷோக் பண்ண இந்த ப்ரெட்டை வந்து நம்ம இந்த மட்டனோட சேர்த்துக்கலாம். இப்போ மட்டனை வந்து நம்ம இந்த பெரிய மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து மட்டனுக்கு மசாலா சேர்க்க போகிறாங்க. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சத்தூள், மிளகா பொடி 4 ஸ்பூன், மிளகு பொடி 3 ஸ்பூன், சீரகப்பொடி 2 ஸ்பூன், கரம் மசாலாவும் போட்டுக்கோங்க. மட்டனுக்கு வந்து நம்ம வெங்காயம் வந்து ரொம்ப பொடியாக எப்படி இந்த மாதிரி நறுக்கிக்கோங்க. இப்போ வந்து இதில் வந்து பொட்டுக்கடலை சேர்த்துக்கணும். அப்போ தான் நல்லா உங்களுக்கு கிறிஸ்பியாக வரும். கொஞ்சம் சோம்புத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் சேர்த்தா போதும். பொட்டுக்கடலையே நல்லா தூள் பண்ணியாச்சு. உடச்சி போடுங்க. முட்டை ஒரு 2 முட்டை போட்டால் போதும். சோளமா 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். லெமன் கட் பண்ணிருங்க. நாங்கள் நல்லா போட்டு எல்லாமே சேர்ந்து பிசைஞ்சாச்சு. இப்போ மைனஸ்க்கு வந்து நம்ம ரெடி பண்ணலாம் வீட்டிலையே. ஏன்னா இப்போ மைனஸ்லாம் வந்து ரொம்ப கெடுதின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம வீட்டிலையே ஈஸியாக செஞ்சாங்க. நம்ம வந்து பச்சை முட்டையை போட்டால் தான் வந்து அது வந்து சால்மோனல்லாங்கிற ஒரு பாக்டீரியா வந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸு. ஆனால் இப்போ நம்ம வந்து அதில் வந்து பாயில்டு எக்கு தான் நம்ம போட போகிறோம். இப்போ ஒரு 6 பூண்டு உரிச்சிருக்கேன் மைனஸ்க்கு. பாயில்டு எக் வந்து ஒரு 4 சும்மா ஒரு போட்டுக்கலாம். முழு மிளகு இருந்தால் ஒரு 5-6 பீஸ் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் கொஞ்சோண்டு நான் வந்து மிளகுத்தூள் போடுறேன். ஜீரகத்தூள் கொஞ்சம், ரொம்ப போடணும்னு தேவையில்லை. இது லெமன் ஒரு பாதி லெமன் போட்டு, ஒரு பிஞ்சு சால்ட்டு, லெமன் வந்து ஜஸ்ட் ஒரு 3-4 ட்ராப்ஸ் ஊற்றினா போதும். ஏன்னா நம்ம லெமன் போட்டிருக்கனால. லெமன் போடலைன்னா இது மட்டும் நம்ம வினிகர் மட்டும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சர்க்கரை ஒரு 2 ஸ்பூனு அரைச்சிடலாம். கொஞ்சம் மில்க்கும் வாட்டரும் லைட்டாக. இப்போ நம்ம மயோனிஸ் வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு. எண்ணெய் சேர்க்கலை. ஸோ இப்போ வந்து நான் சேர்த்துக்கிறேன். இப்படி ஊற்றிக்கலாம் லைட்டாக. மயோனிஸில் எண்ணெய் தேவைன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், வேணாண்டா அது கூட நம்ம விட்டுறலாம். இதெல்லாம் ஆப்ஷனல் தான். நம்ம மட்டனில் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா, மல்லித்தலை, புதினா சேர்க்க போகிறேன். பெரிய பச்சை மிளகா இருக்கனால 1 போதும்.
இது வந்து ரொம்ப பொடிசாக போடுங்க, அப்போ தான் வந்து வரும். தயிர் கொஞ்சம் சேர்க்கணும்னு சொன்னேன்ல, இப்போ தான் வாங்கிட்டு வந்துச்சு பொண்ணு. ஏன்னா தயிர் சேர்த்தா தான் உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கறியை வேக வைக்க போகிறோம். கிண்ணத்தில் கொஞ்சம் எண்ணெய் வச்சுட்டு நம்ம உள்ளே கொஞ்சம் தடவிக்கிடலாம். இந்த மாதிரி ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம ஒரு உருண்டை எடுத்துட்டு அப்படியே உள்ளே வச்சு நம்மளுக்கு ரொம்ப தடிமனை வேணாண்டா, இதில் ஆஃப் இது மட்டும் தட்டிக்கோங்க. போட்டுரு. திருப்பி போட்டுருவா? நான் போடுவேன் திருப்பி. இந்த மாதிரி மிதமான தீயில வேக வைங்க. திருப்பி விட்டேன், வெந்துட்டுருக்கு. நல்லா எல்லா பக்கம் வேகிற மாதிரி கொஞ்சம் அமுக்கி விட்டுருக்கேன். அப்படியே டீ போட்டாச்சுமா? அப்படியா? சாப்பிடுங்க. எவ்வளவு நேரம் செய்வீங்க? டீ சாப்பிடுங்க. உட்காருங்க மாமி, உட்காருங்க. மாமி நல்லா வந்திருக்கு. இப்பதான் நல்லா செஞ்சிட்டு இருக்கோம். பாக்கிறதுக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. நல்லா செவந்து இப்படித்தே இருக்கணும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. சரி, பரவாயில்ல. டீயை குடிங்க. டீக்கு எதிர்பார்த்துருந்தீங்களோ ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட? ஆமா ஆமா ஆமா. இப்போ என்ன அவசரம்? சாப்பிடலாம். செய்ங்க பெரிய வேலையில. இப்போ வந்து எடுக்க போறோம். நல்லா வெந்துருச்சு. சாப்பிட்டு பாருங்கள், உப்புலாம் கரெக்டாக இருக்கான்ட்டு, நல்லா வெந்திருக்கான்ட்டு. சிக்கன் வந்து போன்லெஸ்ஸாக வாங்கியிருக்கோம், அதனால் அது சீக்கிரம் வெந்துடும். மட்டன் வேகிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் அதிகமாகும். இங்கே விற்கிற ஒரு ஸ்டைல்லையும் இருக்கிறதுனால பசங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சிக்கன் பொரிக்க போகிறோம். இங்கே எண்ணெய் ஊற்றுறோம். மிதமான தீயில வச்சு வேக வைங்க, இல்லாட்டி கருகிடும். சிக்கன் பர்கர் இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம அந்த அரைச்சிலாம் பண்ணுறது செம்மையாக இருக்கும். இப்போ சிக்கன் வெந்துட்டுருக்கு. மட்டன் வேக வச்சு எடுத்து வச்சிட்டோம். இப்போ வந்து பர்கருக்குரிய இந்த பன்னுகள்லாம் கட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ண போகிறோம். இதை எடுத்துகிட்டு நம்ம மயோனீஸ் ஃபஸ்ட் லைட்டாக கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வச்சுக்கலாம். இப்போ வந்து சீஸ் இதுக்கு மேலே லெட்டூஸ்ன்னு ஒன்று விற்பாங்க, அந்த கோஸ் மாதிரியே இருக்கும். அது நம்ம கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக சாஸ் இப்போ அப்படியே நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான், சாப்பிட வேண்டியதான். சிக்கன் முடிச்சிட்டோம் மாமி. இந்த ஒன்றும் கொஞ்சம் இருக்கா? நடந்துட்டு தான் இருக்கு. உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு? அவ்வளோ கடினமான வேலையாக தான் இருக்கு. நல்ல வேலையா கிலோ வேணுமா பசங்க? இதில் என்ன வைக்கணும்னா வைக்கணுமா? ஆமாம், இது கொஞ்சம் வாங்கிடுங்க. வேறு என்னென்ன வைக்கணும்? இந்த சிக்கன் பர்கர் சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. சரி, ஒரே வயலில் குடிக்கணும் அப்படியே. நல்லா இருக்கா? நல்லா இருக்கும்.
எப்படி மாமி இருந்துச்சு பர்கர்? நல்லா இருக்கு பர்கர், சூப்பரா இருந்துச்சு. நான் சாப்பிட்டுட்டேன். ரெண்டுமே நல்லா இருந்துச்சா? ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. மட்டனும் நல்லா இருந்துச்சு, சிக்கனும் நல்லா இருந்துச்சு. 2 பர்கருமே நல்லா செஞ்சிருக்கியா, நல்லா இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ் மாமி. ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.